ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுக்கு அந்த சூடு சொரணையே இல்லாமல் இருக்குது. அப்படி சூடு சொரணை இருந்ததுனாக்கா அந்த உணர்வுகள் உள்ளான மனுஷன் ஜீவனோடு இருக்கிறான், பலத்தோடு இருக்கிறான்னாக்கா, நல்ல உடம்பு இருந்ததுனாக்கா பசிக்கும். உடல் நல்ல நிலையில் இருக்கிறது என்றால் பசி எடுக்கும், சாப்பிட்டா ஜீரணமாகும், உள்ளே போகிறதெல்லாம் ஆசனத்தின் வண்டியே வெளியாகும். இது நல்ல உடல்நிலைக்கு அறிகுறி. உள்ளான மனுஷன் பலனோலாம் இருக்கிறான் என்றால் இதுதான் சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய சத்தியத்திலே அலைந்து திரிந்தாகிலும் அந்த சத்தியத்தை மேய்ந்து கொள்ள அவன் பார்ப்பான். அப்பொழுது மாறுபாட்டு கோணலும் மாறுபாட்டம் சந்துட்டு விலகி தன்னை ரட்சித்து காத்துக்கொள்ளும். அவன் செய்கிற முதல் படி, அடிப்படை அஸ்திபாரம் இடுதல் இதுதான். வந்த இடத்தை விட்டு மறுபடியும் திரும்பி போக மாட்டான். பற்றி கொண்டால் பற்றி கொண்டது தான். அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய கிறிஸ்துவ ஜீவித்து தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவ மாற செய்து பரலோகவாசியாக சத்திய மார்க்கத்தனாகவே கடைசியில் வந்து விடுவான். சத்தியமான விடுதலையாக்கும், சத்தியத்தினாலே அவன் சுகமடைவான். எல்லாம் சத்தியத்தின் அடிப்படையிலே காணப்படும். இப்போது பாருங்கள், இந்த மன்னாவின் அனுபவமும் நவீன கால கிறிஸ்துவ